சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? உனக்கு இதெல்லாம் இப்போ தெரியாது. 91 to 96 அந்த சுப்பிரமணிய சாமி தமிழக அரசியலில் தன்னோட ஒற்றை விரலில் கட்டி போட்டு வைத்திருந்தவர். திமுகலாம் ஓரம் கட்டிட்டு ஒத்த ஆளாக இருந்தாலும் வித்த காட்டினார் தமிழ்நாட்டில். 13 மாத வாஜ்பாய் அரசு கவிழ்வதற்கு முழு காரணம் சுப்பிரமணிய சாமி. பாரதிய ஜனதாவில் இப்போது இருக்கிறார். அவர் ஒரு இன்டெலெக்சுவல், அவருக்கென்று சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஹீஸ் அ ரியல் ஜீனியஸ், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. படித்தது எக்கனாமிக்ஸு. ஒரு தேர்ந்த சீனியர் கவுன்சிலோட அழகாக ஆர்கியூ பண்ணுவார். கோர்ட்டில் நான் 2-3 முறை அவர் ஆர்கியூ பண்ணி பார்த்துருக்கேன். வெளிப்படையாக மோடியின் வெளியுறவு கொள்கை தோல்வி. மோடி சீனாவை பார்த்து அஞ்சுகிறார். மோடிக்கு பொருளாதாரம் தெரியவில்லை. இந்த அரசே வேஸ்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்ருக்கார். அவர் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை வைத்திருந்தார், வெறும் ஜனதா கட்சி. அந்த கட்சியை பின்னாளில் இதோடு பாரதிய ஜனதாவோடு இணைத்து விட்டார். சரியா? இன்றைக்கி வரைக்கும் நீ அவரோட எக்ஸ் ஹேண்டில் போய் பாரு, இன்றைக்கி வரைக்கும் திட்டிட்டு பாரு. காலைல கூட ஏதோ திட்டி போட்டிருந்தார். அது அவரோட கருத்துன்றுவாங்க. தூக்கி போடலாம்ல அவரை. ஆமாம், ஏன் பண்ணுறதில்ல?